வணக்கம். பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் அவர்கள் நிகழ்ச்சி என்பதால் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதுதான் இன்றைக்கு பேசும் பொருளாக தமிழ்நாட்டில், ஏன் இந்திய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மாநிலத்தில் தமிழ் மொழி பேசக்கூடியவர் தனது சொந்த மொழி பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடி ஒரு நிகழ்ச்சியை துவக்குவதற்கு முடியவில்லை அப்படின்னா இது நாம் அத்தனை பேரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைக்குண்டான விஷயம். இரண்டாவது, இது எம்மை அடக்கி ஆளக்கூடிய ஒரு நிலையாக தெரிகிறது. எங்களுடைய உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் கட்டுப்பாட்டை விதிப்பது போல் இருக்கிறது. எங்களுடைய தாய்மொழி பாடல் மறுக்கப்படுகிறது என்றால் எங்களது மொழியையும் நசுக்கப்படுகிறீர்கள், எங்களையும் நசுக்கப்படுகிறீர்கள், எங்கள் உரிமை மீது கை வைக்கிறீர்கள், மாநிலத்தின் உரிமையும் சிதைக்கிறீர்கள். இப்படி இது போன்ற அடுக்கடுக்கான குற்றங்களை சமூக ஆர்வலர்களும் மக்கள்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எதை நோக்கிதான் போகிறது அப்படின்னு சொல்லி தெரியல. இன்ன வரைக்கும் ஆளுநர் அவர்கள் நல்லபடியாக ஒரு ஆட்சிக்கும், அதாவது அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்கும் ஒரு உடன்பாடு இருந்து சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்றத தான் பார்த்தோம். முதல் முறையாக பிரச்சனைகள் உருவாயிருக்கிறது. இந்த அரசு இதை எப்படி கையாள போகிறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆளுநர் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. அங்க ஒன்றியத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை வைக்கிறவராக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க ஆளுநர் செய்வார் அப்படின்றது எல்லோரும் அறிஞ்ச விஷயம்தான். மக்கள் அப்படிதான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஆளுநருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இந்த அரசு ஆளுநரை எதிர்த்து நிற்க போகிறதா, அதாவது பிஜேபியை எதிர்த்து நிற்க போகிறதா அப்படின்னு சொல்லிலாம் மக்களிடத்துல பரவலான கேள்விகளும் கருத்துகளும் சமூக ஆர்வலர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு பேசும் பொருளாகத்தான் இது சமூக ஊடகத்திலும் செய்தித்துறையிலும் ஓடிட்டு இருக்கு. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல வெளிப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அருள்ராம்.